ஆம், குற்றம்தான். என்றுமே எப்போதுமே இல்லக்கிழத்தியின் பார்வை கால் பெருவிரல் மீதுதான் பதிந்திருக்க வேண்டும். அதை அறிந்தும் நீ தலை நிமிர்ந்தாய், பெண்ணின் நிலை மறந்தாய். இனி நீ அழிய வேண்டியவள் தான். பரசுராமா, பரசுராமா! தந்தையே, என்ன தந்தையே, எதற்காக அழைத்தீர்? தந்தையே, ஏன் இந்த மௌனம்? எதற்காக இந்த நிலை? அனைத்துமே தலைகீழாக நிலை மாறிவிட்டது பரசுராமா, நிலை மாறிவிட்டது. தந்தையே, ஆம், எம்மை ஒரு பொருட்டாக நினையாத கார்த்தவீரியன் உனது அன்னையின் பேரழகை காமுற்றான். அவனோ அரசுரிமையும் தவ வலிமையும் அழியாத பல வரங்களையும் பெற்ற அக்கிரமக்காரன். அவன் நினைத்தால் ஏதும் நிகழ்த்தலாம். அன்னையே வலிந்திழுத்து இன்பத்தை சுவைக்கிறான். அதனால் இன்றே இக்கணமே உத்தரவு கொடுங்கள் தந்தையே, உத்தரவு கொடுங்கள். அவன் எத்துணை தவவலிமை படைத்தவனாக இருப்பினும் கூறி முடிப்பதற்குள் தொலைந்து வருகிறேன் அவன் சிரத்தை. சிரத்தை இழக்க வேண்டியவன் கார்த்தவீரியன் அல்ல பரசுராமா, உன் அன்னையேதான். என் அன்னையா? எதற்காக தந்தையே, எதற்காக? எதற்காக? மாற்றான் ஒருவன் தன்னை காமுறும் வகையில் சூழ்நிலையை உருவாக்கி தந்தவள் உன் அன்னை. முகத்தோடு முகமும் கண்ணோடு கண்ணும் காணும் நிலையில் காமுறும் வகையில் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தவள் உன் தாய். தலை நிமிர்ந்து மாற்றான் ஒருவனை நோக்கினாள் என்றாலே பெண்மையின் நிலை மாறி களங்கம் புகுந்து விட்டது என்றுதான் அர்த்தம். அது எங்கனம் தந்தையே? காமுற்றதோ கார்த்தவீரியன். களங்கம் எவ்வகையில் என் அன்னையை சாரும்? பிறரிச்சித்த பொருள் எதுவாயினும் அது எச்சிற் பண்டத்திற்கு சமம். அது உதவாதது, உண்ண முடியாது. தாயே, இது என்ன சோதனை? ஏன் பேசாது இருக்கிறீர்கள்? தாங்களாவது தந்தையின் ஆவேசத்தை தடுக்கும் வகையில் ஒரு வார்த்தையாவது கூறக்கூடாதா? இல்லை மகனே, கூறும் நிலையில் நான் இல்லை, மாறும் நிலையில் அவரும் இல்லை. ஐயோ தாயே, அப்படி என்றால் முடிவுதான் என்ன? முடிவை நான் கூறுகிறேன். இதுவரை உன் தந்தை என்ற முறையில் உன்னோடு உரையாடினேன். இப்போது உன் குரு என்ற முறையில் நீ கற்ற வித்தையின் மீது ஆணையிடுகிறேன். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கை நீ ஏற்றுக்கொண்ட சத்தியமானால் இக்கணமே உன் தாயின் சிரத்தை கொய்து எமது சிந்தையை மகிழ்ச்சியில் ஆழ்த்து. வேண்டாம் மகனே, வேண்டாம். என் மரணத்திற்கு நீ காரணமாக இருக்க வேண்டாம். அந்த பாவத்திற்கு நீ ஆளாக வேண்டாம். நானே எங்காவது சென்று எவரும் அறியாத நிலையில் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். பரசுராமா, அதோ போகிறாள் உன் அன்னை. துணிவுடன் தொடர்ந்து சென்று துண்டித்த பின்னர் திரும்பு. வருகிறேன் தந்தையே. என்னை ஈண்டெடுத்த தாயின் சிரத்தை துண்டித்து சிந்திய ரத்தம் உறையும் முன்பே வருகிறேன். ஏகாலி, ஏகாலி, என் மகன் பரசுராமன் என்னை கொல்ல வருகிறான். சீக்கிரம் நான் அறிந்து கொள்ள ஒரு இடத்தை காட்டுங்க. ஐயோ மகனே, உன்னையா உன் மகன் கொல்ல வரா? பயப்படாதம்மா, இப்படி வாமா, உள்ள வந்து கூட்டிட்டு போ. வாமா, எப்படி மறைஞ்சுக்கோ. எங்க உசுர கொடுத்தாவது உங்களை நாங்க காப்பாத்துறோம்மா. செத்தம் அவராட்டமா வந்த உடனே அந்த செத்தாலும் காட்டி கொடுக்க மாட்டோம்மா. ஆமா, கஞ்சி கரைத்த போட்டு உடச்சதும் இல்லாம என்ன மச்சான், தவறிதானே கொட்டி போச்சு. அதுக்கு போய் இவ்வளவு பெருசா பேசுறியே? அடியே, இந்த மாதிரி மரியாதையா இருந்து கொடுத்தா மட்டும் பண்ண இல்ல ஓடிவிடாமா. அன்னையும் பிதாவு போல் ஆதரவு தந்த உங்கள் என்றுமே மறக்க மாட்டேன். வருகிறேன். போய் வா மகளே. சொல்லாத கோவக்கார வச்சுங்களே. சீக்கிரமா கோயிலுக்குள்ளார போய் சாமிக்கு மரவர ஒளிஞ்சுக்குங்க.
ஐயா, நீங்கள் பூசிக்கும் கோவிலில் இடமளித்து என்னை காப்பாற்றினீர்கள். உங்கள் தூய அன்பை நான் என்றும் மறக்க மாட்டேன். தாயே, உங்க மகன் அந்த பக்கமா போயிட்டாரு, நீங்க இந்த பக்கமா போயிடுங்க. வருகிறேன்.